ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகோ குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டஃப்டு பொடி கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் பேனில் எள்ளு சேர்த்துக்கலாம். அது கூட வேர்க்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீளமாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையோட இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெல்லமும் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நாம் அரைச்சிக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் brinjal அரைச்சி வச்சுருக்க மிக்சரை நாம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாம் எல்லா brinjalக்கும் பண்ணிடலாம். பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, பெருங்காய பொடி சேர்த்துட்டு நாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா இந்த ஃபுல் கலரும் மாறிட்டு நல்லா டார்க்காக ஆகிற வரைக்கும் நாம் எல்லா பக்கமும் குக் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது ரைஸ்க்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.